எல்லாருக்கும் வணக்கம். நாம் இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம்னா, என் ஸ்டைலில் ஒரு மாங்காய் தொக்கு. தேவையான பொருட்கள் பார்த்தோன்னா, மாங்காய், எண்ணெய், கடுகு, உப்பு, பெருங்காயம், மஞ்சத்தூள், மிளகாத்தூள், வெங்காயம், பூண்டு, மிளகா, சோம்பு. வாங்க எப்படி செய்யலான்னு பார்ப்போம். எப்பவும் போல் நம்ம அடுப்பு பற்ற வச்சுப்போம். வானம் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ என்ன பண்ணோன்னா, எண்ணெய் ஊற்றிக்கலாம். தேவையான அளவு ஊற்றிக்கிங்க. நல்லா சூடான உடனே நல்லா சூடாயிடுச்சு. கடுகு கொஞ்சம் போட்டுக்கலாம். கடுகு போட்டாச்சு. கடுகு பொரியணும். அப்படியே போட்டு உடனே எடுத்துடாதீங்க. நல்லா பொரியிற வரைக்கும் வெயிட் பண்ணேன். இந்த மாதிரி பொரியணும். வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயம் போட்டாச்சு. நல்லா எண்ணெயிலே வதங்கட்டும். வதங்கிடுச்சு. இன்னும் கொஞ்சம் கோல்டன் கலரில் வரட்டும். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வந்து அரைச்சி வச்ச பூண்டு, மிளகா, சோம்புலாம் போட்டுக்கலாம். சிம்மில் வச்சு வதக்கலாம். பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதங்கணும். இப்போ தேவையான அளவு மஞ்சத்தூள், மிளகாத்தூள், ஆல்ரெடி மிளகா இருக்கிறதுனால கொஞ்சம் காரம் தேவைப்படுறவங்க நிறைய போட்டுக்கலாம். நல்லா வதங்கிடுச்சு. வதங்கிடுச்சு. இந்த டைமில் என்ன பண்ணலான்னா, கட் பண்ணி வச்ச மாங்காவை அப்படியே போட்டு வேண்டியதான். மாங்காய் எப்போ கட் பண்ணேன்னு கேட்காதீங்க. வீடியோ கட் பண்ணிவிட்டு கட் பண்ணேன். நல்லா வதங்கணும். அந்த டைம் வந்து உப்பையும் பெருங்காயத்தையும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம்.
வதங்கட்டும். வதங்கின டைமில் கொஞ்சம் லைட்டாக எண்ணெய் சேர்த்துப்போம். எண்ணெய் கொஞ்சம் கம்மியாக தான் ஊற்றினேன். மாங்காய் எண்ணெயில் குளிப்பாட்டணும். இப்போ தான் அந்த டேஸ்ட்டு கொடுப்போம். ஸ்லிம்மில் வச்சு பண்ணுங்க. வீடியோ 5 நிமிஷமாவது வந்தால் தான் கொஞ்சம் பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கும். 2 நிமிஷத்தில் முடியாதுன்னா வீடியோ அது. எண்ணெயில் குளிப்பாட்டினா டேஸ்ட்டு வரும் பாருங்க. வேறு லெவல் டேஸ்ட் அது. இந்த டைமில் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் லைட்டாக. நிறைய பேர் பார்க்குறீங்க, ஆனால் சப்ஸ்கிரைப் தான் பண்ண மாட்டேங்கிறீங்க. சப்ஸ்கிரைப் தான் பண்ணால் தானே டெய்லி வந்து உங்கள் என்டர்டைன்மெண்ட் பண்ணும். அப்போதான் அப்படியே எண்ணெயும் தண்ணியும் மாங்காயும் சேர்ந்து ஸ்மெல்லு வரும். வேறு லெவல். வெளியே தேயிற மழைக்கு அதுக்கும் கொஞ்சோண்டு ஒரு வெள்ளை சோறு வச்சு அப்படியே பெருசு சாப்பிட்டோன்னா வேறு லெவல். அடிப்படையான போயிட்டு ரொம்ப டைம் தான் எடுக்காது. 5 நிமிஷம் 5 நிமிஷத்தில் ரெடி ஆகிடும். ஸ்கூல் போகிறதுக்கு கூட மார்னிங்கில் கட்டி கொடுக்கலாம், கெட்டு போகாது. மாங்காய் அதை புளிப்பு தண்ணி இருக்குது அப்படின்றதுனால அவ்வளோ சீக்கிரம் கெட்டு போகும். புளிப்பை பற்றி சொல்லணும்னா, உடம்புல எந்த ஒரு வியாதியும் இல்லாதவங்களுக்கு புளிப்பு வந்து ரொம்ப நல்லது. அவ்வளோதாங்க, சுவையான மாங்காய் தொக்கு ரெடி. இது வந்து வெள்ளை சாதத்துக்கு நல்லாவே பிசைஞ்சு சாப்பிட்லாம். இந்த கூழ், கேழ்வரகு கூழ், கம்பங்கூழ், இந்த மாதிரி எது பண்ணால் நம்ம வந்து சைடிஷ் வச்சுக்கலாம். நாளைக்கு இந்த மாதிரி ஒரு வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ, பை பை.